இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Realme X3 சீரீஸோட ஸ்பெக் வியூ, அதாவது ஸ்பெக் ரிவ்யூ. இதில் ரெண்டு ஃபோன் வருது. என்னென்னா Realme X3 அப்புறம் Realme X3 SuperZoomனு ரெண்டு மாடல். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்னல்ஸை பார்த்துருவோம். இன்டர்னல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் ஃபர்ஸ்ட் இவங்க நமக்கு கொடுத்துருக்குது Qualcomm Snapdragon 855 2.96 GHz ஓட போகும். அதில் Adreno 640 GPUவும் இருக்குது. ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ்னு பார்க்கும்போது 6 128 8 128 + 12 256 GBன்னு ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் தராங்க. இதில் LPDDR4X ரேமும் UFS 3.0 ஸ்டோரேஜும் இருக்குது. இப்போ இந்த வீடியோவை டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸாக பிரிப்போம். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே, அப்புறம் கேமராஸ், நெக்ஸ்ட் சார்ஜிங் அண்ட் பேட்டரிஸ், அப்புறம் வாட்ஸ் இன் த பாக்ஸ், உள்ள என்ன இருக்குது, நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேவை பார்ப்போம். இந்த ஃபோனில் ஒரு 16.6 cm, அதாவது ஒரு 6.6 inch ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் FHD+ 1080p IPS LCD பேனல். இந்த டிவைஸோட மெயின் செல்லிங் பாயிண்ட்டே இப்போ தான் வரப்போகுது. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குங்க, உண்மையாகவே சொல்கிறேன். நெக்ஸ்ட் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளேவை பற்றி எங்களோட தாட்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதாவது யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது 1080p நல்ல பேனல் தான், கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். IPS LCD கொடுத்துருக்காங்க, பட் ஸ்டில் 120 Hz. ஸோ கேமிங் யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் கண்டிப்பாக செம்ம ஸ்மூத்தாக இருக்க போகுது. ஸோ நாங்கள் ஒரு 4 out of 5 ரேட்டிங் கொடுக்குறோம் இந்த டிஸ்பிளேக்கு. நெக்ஸ்ட் கேமராஸ்க்கு போகலாம். ஸோ இங்கே X3க்கும் X3 SuperZoomக்கும் வர மெயின் டிஃப்ரென்ஸே கேமராஸில் தான். இங்கே X3ல ஒரு 64MP பிரைமரி சாம்சங் GW1 சென்சார் வித் f1.8 ஆப்பர்ச்சரோட கொடுத்துருக்காங்க. கூடவே ஒரு 8MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், அப்புறம் ஒரு 12MP டெலிஃபோட்டோ லென்ஸ், 20x ஹைப்ரிட் ஜூமோட வருது, அப்புறம் 2MP மேக்ரோ லென்ஸ் f2.4 ஆப்பர்ச்சரோட. செல்ஃபி கேமராஸ்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக வர அதே 16MP சோனி IMX471ம் 8MP அல்ட்ரா வைட் ஆங்கிளும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கேமராஸில் X3 SuperZoomமை பார்ப்போம். இங்கே தான் SuperZoom லீட் எடுக்குது. அதே 64MP சாம்சங் சென்சாராகவே இருந்தாலும், அதே 8MP அல்ட்ரா வைடாகவே இருந்தாலும், இங்கே டெலிஃபோட்டோவில் தான் டிஃப்ரென்ஸ் மாறுது. இங்கே ஒரு 8MP பெரிஸ்கோப் லென்ஸ் தராங்க. 5x ஆப்டிக்கல் ஜூம், அதை சில சாஃப்ட்வேர் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணி 60x சூப்பர் ஜூம்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு பெரிய ஃபீச்சரை இந்த ப்ரைஸ் பாயிண்ட், அதாவது பிலோ 30K கொடுத்தது உண்மையாகவே நல்ல விஷயம்தான். செல்ஃபி கேமராஸும் பெஸ்ட். 32MP சோனி IMX616, சோனியோட பெஸ்ட் செல்ஃபி கேமரா எவர். அப்புறம் ஒரு 8MP அல்ட்ரா வைட், மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான சென்சார். கேமராவை பற்றி எங்களோட தாட்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஒரு நல்ல கேமரா செட்டப் தான், பட் ஸ்டில் 64MP கேமரா சோனியில் கொடுத்துருந்தா நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன். உண்மையாகவே போக்கோ X2லலாம் கொடுக்குற அந்த சோனி 64MP கேமரா உண்மையாகவே இந்த சாம்சங் சென்சாரை விட ரொம்பவே நல்லா பண்ணிச்சு. ஸோ அதை தவிர மற்ற செட்டப் அல்ட்ரா வைட் ஆங்கிளாக இருக்கட்டும், டெலிஃபோட்டோ ஜூமாக இருக்கட்டும், இல்லை அந்த சூப்பர் ஜூம் ஆப்ஷனாக கூட இருக்கட்டும், உண்மையாகவே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ Realme X3க்கு 3.5 out of 5, X3 SuperZoomக்கு 3.8 out of 5. சோனி சென்சார் கொடுத்துருந்தா கண்டிப்பாக 4 மேலே போயிருக்கும். இப்போ பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்ப்போம். இது ஒரு 4G ஃபோன் அப்படின்னு தான் அவங்க மார்க்கெட்டே பண்ணுறாங்க. ஸோ இதுதான் Snapdragon 855+ the fastest 4G chipset. இதை அவங்களும் சொல்லி மார்க்கெட் பண்ணுறாங்க. உண்மையாகவே ஒரு நல்ல சிப்செட் தான், தரமான சிப்செட் தான். இதில் வந்து LPDDR4X ரேம் கொடுத்துருக்காங்க. அது ஓகே தான், ஏன்னா இந்த Snapdragon 855+ஆல் LPDDR5 சப்போர்ட் பண்ண முடியாது. ஸோ நல்ல ரேம். அதே மாதிரி UFS 3.0 ஸ்டோரேஜ் கொடுத்ததும் ஒரு நல்ல விஷயம்தான். நெக்ஸ்ட் நாங்கள் எங்களோட தாட்ஸ் சொல்ல போகிறோம் இந்த பர்ஃபார்மன்ஸ் பற்றி. பார்ப்போம், நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா Snapdragon 855+ ஓட ஃபோன்ஸ் எல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். உண்மையாகவே தரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சு. OnePlus 70ஆகவே இருக்கட்டும், இல்லை ரியல்மியோட X2 ப்ரோவாகவே இருக்கட்டும், ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இருந்துச்சு. ஸோ பெர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு குறையும் இருக்காதுன்னு தான் நாங்கள் நம்புகிறோம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ்க்கு ரேட்டிங் கொடுத்தோன்னா 4.7 out of 5 கொடுக்குறோம். இப்போ வருவோம் சார்ஜிங் அண்ட் பேட்டரிக்கு. 4200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே ஒரு நல்ல பெரிய பேட்டரி தான். இதில் கூடவே பாக்ஸ்குள்ளே ஒரு 30W டாட் சார்ஜிங் கொடுக்குறாங்க பாக்ஸ்குள்ளே. ஸோ பாக்ஸ்குள்ளே கொடுக்குறது இப்போ காமன் ஆகிடுச்சு, பட் ஸ்டில் அதை ஹைலைட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ஃபுல் டே பேட்டரி லைஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த பேட்டரிக்கு நாங்கள் 4 out of 5 ரேட்டிங் தரோம். 30W ஃபாஸ்ட் சார்ஜிங் அடிக்குவேட் தான். ஸோ பாக்ஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்குது பார்ப்போம். ஃபஸ்ட்டு த டிவைஸ், முக்கியமாக ஃபோன் இருக்கும். ரெண்டாவது 30W டாட் சார்ஜர். அப்புறமா இந்த டைப் சி கேபிள்,
சில பேப்பர் ஒர்க்ஸ், சிம் எஜெக்டர் டூல், ப்ரொடெக்டிவ் கவர், அப்புறம் ஒரு ப்ரீ அப்ளைடு ப்ரொடெக்டிவ் கேஸ், இதெல்லாம் தான் பாக்ஸ்குள்ளே நம்ம பார்க்கலாம். ஸோ எங்களோட தாட்ஸ் இந்த டிவைஸ் பற்றி என்னென்னா, ஃபஸ்ட்டு X3க்கு பார்ப்போம். 4 out of 5 ரேட்டிங் தரும். நல்ல டிவைஸ், பட்ஜெட் 25K அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இப்போ Realme X3 Pro பற்றி பார்ப்போம். அதாவது ப்ரோன்னு சொல்லிட்டேன், சூப்பர் ஜூம் எடிஷன். இதுக்கு நாங்கள் 4.2 ஸ்டார்ஸ் தரோம். இதுவும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபோன் தான். பட் X2 Pro இதை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுன்னு நாங்கள் நினைக்கிறோம். கூடிய சீக்கிரம் ஒரு கம்பேரிசனும் போடுறோம். இப்போதைக்கு இவ்வளோ தான். அப்புறமா பார்க்கலாம். நன்றி. கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறையா பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.